தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மருதமலையில் தனியார் மடத்தில் வெள்ளி வேல் திருடப்பட்டுள்ளது. இதில் போலி சாமியார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மருதமலையில் தனியார் மடத்தில் வெள்ளி வேல் ஒன்று திருடப்பட்டுள்ளது. இதில் போலி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை திருடி சென்ற போலி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வெள்ளி வேலை போலி சாமியார் ஒருவர் திருடி சென்றுள்ளார். தனியார் மடத்தில் இருந்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வெள்ளி வேலை போலி சாமியார் ஒருவர் திருடி சென்றுள்ளார். அந்த சாமியார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, கோவை மருதமலை கோவில் அடிவாரத்தில் உள்ள தனியார் மடத்தில் இருந்து கடந்த வாரம் 2ஆம் தேதி வேல் ஒன்று திருடப்பட்டிருக்கிறது. 2.5 கிலோ எடை கொண்ட இந்த வெள்ளி வேல் வேலினுடைய மதிப்பு 4 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் வந்து சென்று கொண்டிருந்த நிலையில் தனியாக மரத்தை குறிவைத்து காவி உடை அணிந்து வந்த ஒரு நபர் ஒருவர் வேலை திருடி சென்றது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதனிடையே இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் வெள்ளி வேலை திருடி சென்ற நபர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமுகை பகுதியில் சேர்ந்த வெங்கடேசன் சர்மா என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் வெங்கடேசன் சர்மாவை கைது செய்ததுடன் அவரிடமிருந்த வெள்ளி வேலையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த மடம் தனியாருக்கு சொந்தமான மடம் என்றாலும் வரக்கூடிய முருக பக்தர்கள் இங்கு அதிகமாக தங்கி செல்வது வழக்கம் என்ற நிலையில் வெங்கடேசன் சர்மா கோவில்களுக்கு ஆங்காங்கே செல்லும் போது இது போன்று ஆள் அரவமில்லாத நிலையில் வந்து திருடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வெங்கடேஷ் சர்மாவை கைது செய்து கோவை அழைத்து வந்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஜனனி, கார்த்தி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.